திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒருமுறை கபீர் தன் மகனிடம் மாடுகளுக்கு தீனி வைக்க புல் வெட்டி கொண்டு வருமாறு சொன்னார். போனவன் நெடுநேரமாகியும் திரும்பி வரவில்லை. பொறுமை இழந்த கபீர் மகனை தேடிக்கொண்டு புறப்பட்டார். புல்வெளி ஒன்றின் நடுவே அவரது மகன் நின்று கொண்டிருந்தார். அங்கே சிலுசிலுவென காற்று வீசிக்கொண்டிருக்க புற்கள் அசைந்தாடி கொண்டிருந்தன. அவற்றுடன் கபீரின் மகனும் அழகாக அசைந்தாடி கொண்டிருந்தார். கோபத்துடன் மகனை உலுக்கிய கபீர், உனக்கு என்ன பைத்தியமா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே என்றார். நான் இங்கே வந்தபோது இந்த புற்கள் எல்லாம் ஏகாந்தமாக காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. சட்டென்று ஒரு ஆனந்தம் என்னையும் தொற்றிக் கொண்டது. நானும் அவற்றுடன் சேர்ந்து ஆட ஆரம்பித்து விட்டேன். என்னை மறந்து நானும் புல்லோடு புல்லாக ஆகிவிட்டேன். ஆகா, என்ன ஆனந்தம் அது என்றார் அவர். அதிர்ச்சி அடைந்த கபீர், உன்னை புற்களை வெட்டி எடுத்து வரும்படி அல்லவா சொன்னேன் என்று தான் அவருக்கு இட்ட வேலையை பற்றி நினைவூட்டினார். என்னது, புல்லை வெட்டுவதா? என்னால் அது ஒருபோதும் முடியாது. இவை எனக்கு அளவற்ற ஆனந்தம் அளித்தவை. இவற்றுடன் நெருங்கிய உறவு எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஒரு தனி உலகில் இவற்றுடன் நான் இதுவரை இருந்தேன். ஒருபோதும் இவற்றை என்னால் கிள்ளக்கூட முடியாது என்றார் அவர் பதைப்புடன். கடவுளை உண்மையாக நீங்கள் உணர்ந்து விட்டால் ஒரு புல்லை கூட வணங்கத் தோன்றும். காரணம், அதன் அற்புதமான படைப்பை முழுமையாக அறிந்திருப்பீர்கள். அங்கு நன்றி உணர்வே பெருகியோடும் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி ஓஷோ அவர்கள் சொன்ன இந்த பதிவினை கூறுவதில் மகிழ்ச்சி அடைந்து இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.